அன்னபூரணி எல்லோரும் பேசுகிறாங்க, நானும் பேசி ஆகணும். ஏன்னா நான் யூடியூபரில் இல்லை, பார்வையாளர் தான். நானும் சாமானிய பெண்ணாக இருந்து நான் அன்னபூரணி எப்படி அணுகிறேன் அப்படின்றது தெரியணும்ல. இது எங்கேருந்து எதை சொல்லலாம், படத்தை சொல்லலாமா, ராமரை சொல்லலாமா அப்படின்னு இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்கிறேன். எங்கள் அப்பா சுத்தமான சைவம், அவங்க ஃபேமிலியாக சைவம், சரிங்களா. தலைமுறையாக சைவமாக இருக்கிறவங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் எங்கள் அம்மா அசைவம், எங்கள் அத்தைமார் 2 பேரும் அசைவம். ஏன்னா கட்டி கொடுக்கும்போது அந்த கணவர்களுக்கு அசைவம் சாப்பிட்டாங்கன்னா இவங்க அசைவம் சாப்பிட வேண்டியதாகிடுது. எங்கள் பெரியப்பாவும் எங்கள் அப்பா மட்டும் சுத்த செய்வோம் கடைசி வரைக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் அசைவம் சமைக்க மாட்டோம். எங்கள் அத்தைமார் வந்தால் சமைச்சு கொடுப்போம், சமைக்க மாட்டோம். அது ஒரு இதுதான், கட்டுப்பாடாக இல்லாமல், அப்பாவுக்காக சமைக்கவே கூடாதுன்னு இல்லாமல் அவங்க வரப்போ அப்பா அதை சகிச்சுக்கிடுவார், அதை ஒன்றும் கண்டுக்க மாட்டார். அதே மாதிரி எங்களுக்காக அவர் கைப்பட மீன், சுக்கா அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பார். வீட்டில் ஹோட்டலில் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. எங்களை கூட்டிகிட்டு போய் பரோட்டா சாப்பிட வைப்பார், நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட வைப்பார். எங்களை கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் வச்சு பார்ப்பார். நிறைய பேர் பார்த்திங்கன்னா சைவமாக இருக்கிறவங்க அசைவம்னாலே அப்படியே மூந்தியெல்லாம் அஷ்டகோணம் வச்சுக்கிறாங்க. எங்கள் அப்பா அப்படி செஞ்சதே கிடையாது. அவர் சாப்பிட மாட்டார். அதுதான் உண்மையான சைவமாக இருக்கிறவங்களுக்குரிய என்ன சொல்கிறது அடையாளம். பக்கத்துலேயே யாருன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் அதை அப்படியே நிர்மலமாக அது சொல்லுவோம்ல, இது எந்த வித இதுவும் இல்லாமல் நார்மலாக பார்க்குறதுன்னு இருக்குல்ல, அது ஒரு ரொம்ப பெரிய மனசு. எந்த வித ஆக்ஷனும் கொடுக்காமல் பார்க்குறது, அது எங்கள் அப்பா பண்ணிகிட்ருப்பார். வாடை வரும் எங்கிட்ட இருந்தால், அது கருவாடை பொரிக்கிற வாடை பக்கத்து வீட்டில் அங்கிட்டுன்ட்டு ஒன்றுமே நினைக்க மாட்டார். ஐயோ 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 வாடை வருதே அப்படின்னு எந்த ஆக்ஷனும் கொடுக்க மாட்டார். அந்த ஆக்ஷன் கொடுக்காம சகிச்சுக்கிட்டு சைவமாகவே வாழ்கிறதுக்குள்ள அது இருக்கல உயர்ந்த நிலை. சரி, அது முடிஞ்சிருச்சா. இப்போ நயன்தாராவுக்கு வருவோம். நயன்தாரா பிறவியில் அவங்க ஒரு கிறிஸ்டின், சரிங்களா. அதுக்கப்புறம் பிரபுதேவா கல்யாணம் பண்ண நினச்சி முஸ்லீமாக மதம் மாறினாங்க. இப்போ ஒரு ஹிந்துவை கல்யாணம் பண்ணி வாழ்கிறாங்க. கிட்டத்தட்ட எல்லா மதத்தையும் அவங்க கலக்கி வச்சுட்டாங்க, சரிங்களா. ஒரே பெண் 3 மதத்தையும் யூஸ் பண்ணிக்கிச்சு, சரிங்களா. இப்படி இருக்குது. ஆனாலும் அவங்க பிறவியில் அவங்க ரத்தத்தில் ஊறினது கிறிஸ்டின் தான். அவங்க எந்த மதத்துக்கு மாறினாலும் அந்த எது ஆதி மதமோ அதைத்தான், அதோட ஃபீலிங்ஸ் தான் அதிகமாக இருக்கும் யாருக்குமே. வேறு மதத்தில் அவங்க இருக்கிறாங்கன்னா அது கிட்டத்தட்ட நடிப்பாக தான் இருக்கும், சரிங்களா. அப்படி இருக்கத்தக்கன அவங்க ஒரு கிறிஸ்டினாக இருந்துக்கிட்டு இந்த படத்தில் ராமர் கீமர்லாம் இழுத்ததெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு நான் சொல்கிறேன். ரெண்டாவது ராமரோடைய விஷயத்தை பார்த்திங்கன்னா 12 லட்சத்துக்கு முன்னாடி அவர் பிறந்ததாக ஒரு புராணத்தில் வருது. அதுக்கப்புறம் அந்த வால்மீகின்றவர் ராமாயணத்தை அவர் தான் எழுதியிருக்காரு. வால்மீகின்றவர் ஒரு திருடராக இருந்திருக்காரு. ஒரு காலகட்டத்தில் யாரோ புத்திமதி சொன்னதில் வீடு விழா அவர் திருடின பொருளை மற்றவங்களுக்கு கொடுத்துருப்பாங்களா, அவங்கக்கிட்ட போய் கேட்குறாரு, என்னோடய பாவத்தில் உனக்கு பங்கு எடுத்துக்கிறியா அப்படின்னு. ஏன் அப்படியும், அப்போ நம்ம திருடிட்டு கொடுக்குற பணத்தில் மட்டும் இவங்க வாங்கிக்கிறாங்களே, பாவத்தில் மட்டும் பங்கு வாங்க மாட்டாங்களே, அப்படின்னா திருடுறது தப்பு அப்படின்ட்டு அவர் ஞானம் பெறாரு. அவர் ஒரு தவம் இருக்கிற மாதிரி ஒரே இடத்துல இருக்கிறாரு. அப்போ அவரை சுற்றி கரையாம்பத்து வந்துடுது. அப்போ ஒருத்தர் ஆசிரியரையோ ஏதோ ஒன்று நீ இனிமேல் வால்மீகினா கரையான்புற்றிலிருந்து தோன்றியவர் அப்படின்னு அர்த்தமா, அப்படி என்று அழைக்கப்படுவார்னு சொல்லிட்டு அவர் ஒரு இது மாதிரி ஆகிறாரு, சாது மாதிரி ஆகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வீட்டில் தான் சீத்தை குழந்த அவர் வீட்டில் தான் சீத்தையை கொண்டாந்து விடுறாங்க. அவங்க நிறமாசமாக இருக்காங்களே சீதா தேவி, அவங்கள கொண்டாந்து அந்த வால்மீகி வீட்டு அந்த குடிலில் தான் விடுறாங்க, காட்டுக்குள்ளே. அவர் காட்டுக்குள்ளே வர்றாரு, அங்கே விடுறாங்க. அங்கே தான் லவகுசான்னு அந்த ரெட்டை குழந்தைகளை சீதா தேவி பெற்று எடுக்கிறாங்க. அப்புறம் தான் அவர் அந்த கதையை எழுதுகிறார், ராமாயணன்ற கதையை. அதாவது நடந்து முடிந்த பின்னாடி அந்த கதையை அவர் எழுதுகிறாரு. அதில் நிறையா மேஜிக்லாம் அந்த காலத்து கதை இல்லை, அதனால நிறையா மாயாஜாலம் எல்லாம் கலந்து அவர் அந்த கதையை எழுதியிருக்காரு. ஒரு உண்மை சம்பவத்தோடு நிறையா கற்பனை கலந்து எழுதியிருக்காரு. நம்ம கல்கி இது எழுதி வச்சுருக்காருல, பொன்னியின் செல்வன் எழுதி வச்சு, அது முழுக்க கற்பனை கதை. ஆனால் அங்கங்கே வரலாற்று விஷயங்கள் வச்சு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இது ஒரு சம்பவத்தை கற்பனை கலந்து கதையை எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது, ராமர் வம்சத்தை போய் தேடினேங்க, அப்படியே வந்துகிட்டே இருக்குங்க. எனக்கு அப்படியே மயக்கம் வந்துருச்சு. ரகுகுலம் அப்படின்னு சொல்கிறாங்களே, என்னடா அப்படின்னு போய் தேடினா நிறைய வருது. இன்னாருடைய அப்படியே ராமர் நிற்கிறார்.
அதாவது அவருடைய ஜாதியை தெரிஞ்சுக்கன்னு நினச்சேன். அவர் வந்து பிராமணரா என்னன்னு அது என்னால் கண்டுபிடிக்க முடியல கடைசியில். ஏன்னா பிராமணர்களும் ராஜாவாகவும் இருந்திருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்களா, அதனால் ஒன்றுமே தெரியல. வடநாட்டு அரசர் வேறு ராமர், அதனால் எனக்கு அதெல்லாம் சரியாக தெரியல. அவ்வளோதான், என்னோடய அறிவு கெட்டின வரைக்கும் நான் தேடி பார்த்துட்டேன். அப்புறம் வந்து பழைய காலத்தில் உங்களுக்கு ஆதி மனிதன் வரும்போதே நான்வெஜ்ஜு இருந்திருக்கு. அப்போது வந்து அவங்க சாப்பிட்ருந்தா, ஒரு காட்டில் வாழும்போது ஒருவேளை அவங்க நான்வெஜ்ஜு சாப்பிட்ருந்தா அதை ஒன்றும் செய்ய முடியாது. உயிர் வாழ்கிறதுக்காண்டி ஏதாவது விவேகானந்தர் நான்வெஜ்ஜு சாப்பிட்ருக்காரு, மாட்டுக்கறி சாப்பிட்ருக்காரு, சரிங்களா? எதுக்கு நம்ம அங்கே ராமர்கிட்ட போகணும்? விவேகானந்தர் சாப்பிட்ருக்காரு நான்வெஜ்ஜு. அமெரிக்காவில் இருக்கார், அங்கே கிடைக்காது சரியான உணவுகள். நம்ம நினைக்கிற உணவுலாம் அங்கே கிடைக்காது. அதுவும் இல்லாமல் அங்கே உள்ள குளிருக்கு நான்வெஜ்ஜு சாப்பிட்டா தான் தாக்கு பிடிக்க முடியும். நான்வெஜ்ஜு அவர் சாப்பிட்ருக்காரு. அவருக்கு ஒரு ராஜா பணம் அனுப்பிக்கிட்டே இருந்திருக்காரு. இவர் நான்வெஜ்ஜு சாப்பிட்றாருன்னு கேள்விப்பட்டு, உனக்கு எதுக்கு நான் பணம் அனுப்பணும், பணம் அனுப்பாமல் போட்டார். அப்புறமாட்டி அவர் கேட்குறாரு விவேகானந்தர், எனக்கு பணம் அனுப்புங்கன்னு. அமெரிக்காவில் இருந்துட்டு, நீ நான்வெஜ்ஜு சாப்பிட்ற, உனக்கு எதுக்கு தரணும்னு சொல்லணும். அது உணவு சுதந்திரமையா, என்னோடய இஷ்டம், நான் என்ன சாப்பிட்ணும் நான் தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறாரு. அப்போ அப்படி இருக்கும்போது அந்த காலத்தில் அவங்கவுங்க சூழ்நிலைக்கு என்ன சாப்பிட்டாங்கன்னு தெரியாது, ஆனால் சாப்பிட்டாங்க, உயிர் வாழ ஏதோ ஒன்று சாப்பிட்டாங்க. அப்படி ரெண்டாவது ஒயின் சாப்பிட்டாருன்னு அது ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு. சீத்தையும் ராமரும் ஒயின் சாப்பிட்டார்கள். ஒயின்ன்றது பழங்களில் இருந்து எடுக்கப்படுது. பொதுவாக திராட்சையிலேருந்து தான் ஒயின் எடுக்கிறாங்க. அந்த ஒயின் வந்து உடம்புக்கு நல்லதுன்றாங்க. பல விதத்தில் அது உடம்புக்கு நல்லது செய்யும், காம உணர்வையும் கொஞ்சம் தூண்டும் அப்படின்றாங்க. அதே நேரத்தில் அதிகமாக சாப்பிட்டா புத்தியை மழுங்கடிச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அளவாக தான் சாப்பிடணும். அதை தான் மது வந்து அளவாக சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதுனால தான் நம்ம தமிழ்நாடே சீரழிஞ்சு போய் கிடக்கு. எப்படி கிடக்கு? சீரழிஞ்சு போய் கிடக்கு. அதுவும் மட்டமான மது தமிழ்நாட்டில் மக்கள் குடிக்கிறதுலாம் ஹை கிளாஸ் ஆளுக்கு மட்டும்தான் ஒரு நல்ல மது வகையாராக்களை ருசி பார்க்குறாங்க. அப்போ ஒயின்ன்றது ஒரு பழச்சாறு, நாட்பட்ட பழச்சாறு. நம்ம ஊற தண்ணி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பழைய சோறு வச்சுருக்கோம், அந்த தண்ணி அப்படியே வச்சுருந்தா அது கூட மருந்துன்னு சொல்லுவாங்க. ஒரு சட்டியில் பழைய சோத்து தண்ணியை ஊற்றி வச்சிடுறது, அதை கொஞ்சம் சோமாரிட்டு அன்னைக்கு புதுசாக வர்ற தண்ணி அதில் ஊற்றுறது, அப்புறம் இன்னொரு நாள் சோமாரிட்டு அப்படியே அந்த பழந்தண்ணி இருக்கும் பார்த்திங்களா, 10 நாளைக்கு முந்தின தண்ணி இருக்கும், அதை பாதி பாதியாக கீழே ஊற்றிட்டு அதில் திருப்பி அன்னைக்கு தண்ணி ஊற்றிட்டே வருவாங்க. அது குடித்தா ரொம்ப நல்லதுன்னு யாரோ என்கிட்ட சொன்னாங்க எந்த காலத்துலேயோ. அது புத்தகத்தில் தான் நான் கண்டிப்பாக படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அல்லாட்டி வாய்மொழியாக யாராவது டிவியில் சொன்னாங்களான்னு தெரில. இது நான் கற்பனை பண்ணலை, நான் எதுவுமே நானாக கற்பனை பண்ணி சொல்லலை. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் பட்சத்தில் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்க தானே செஞ்சுருக்கோம். இந்த பழச்சாரை வந்து நாள்பட்டு குடிக்கும்போது அது ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது அப்படின்ற அந்த ஒரு இது இருக்கும். அது தப்பு கிடையாதுங்க ஒரு பழச்சாறு குடிக்கிறது. கண்ட கருமாத்திரத்தை பேட்ரி கட்டை அது இதுன்னு சாப்பிட முடியாத பொருளெல்லாம் போட்டு சாராயம் தயார் பண்ணுறாங்க பாருங்கள். அதுதான் வந்து நமக்கு உடம்புக்கு கெடுதல் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். மது வகையறாக்களில் நம்ம என்ன சொல்கிறோம், புத்தியை பேதலிக்க வைக்குது, நம்மளோட சுய உணர்வை வந்து பேதலிக்க வைக்குது, நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் தெரியாமல் பண்ண வைக்குது. அப்புறம் என்ன பண்ணுதுன்னா உடம்புக்கு குடல் கிடல்லாம் அது பாதிக்க வைக்குது. அதுதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோமே தவிர மது குடிக்கிறது வந்து அசிங்கம் அப்படிலாம் நம்ம யாரும் சொல்ல கிடையாது. அதனால் பின்விளைவு இருக்குது, உடம்பு பாதிக்குது, மனசு பாதிக்குது. அதனால் அதை குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் தவிர அது ஒரு ஈகோ பிரச்சனை கௌரவ பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால் ஒயின் சாப்பிட்றது தப்பு கிடையாது, சரிங்களா? அந்த காலத்துலேருந்து அதுதான் மெயினாக. இப்போ எனக்கு அந்த கழுதையை நம்ம தின்னுக்கிட்டு டீ காப்பிலாம் வாமா அப்போ இருந்துச்சு சொல்லுங்கள். அப்போ பழங்களும் காய்கறிகள் கீரைகள் தானியங்கள் இதுதான் நம்மளோட உணவு. அதுலேருந்து என்ன கிடைக்குதோ அதை தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ ஏதாவது குடிக்கணும்னு நினச்சோன்னா அந்த பழங்களோட சாரை தான் நம்ம குடிச்சிட்டு இருந்தோம். அது ஒன்றும் தவறாக தெரியல எனக்கு, சரிங்களா? இது குடித்தாங்களாம் அப்படின்னு என்னமோ சாராயம் குடித்தாங்களான்னு சொல்கிற மாதிரி சொல்லக்கூடாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வேறு என்ன சொல்லணும்? இதில் வந்து ராமரை எடுத்தது தேவையில்லாத வேலைன்னு நான் சொல்லுவேன். இப்போ வந்து பிஜேபியிலே என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, அவங்க கோழிக்கறி திங்காதான் சொல்ல, ஆட்டுக்கறி திங்காதான் சொல்ல, பன்னிக்கறி திங்காதான் சொல்ல, இப்படி எதுவுமே எந்த கறி பக்கமே அவங்க வரல. மாட்டுக்கறிக்காண்டி வந்தாங்க. அது தப்பு தான். ஏன்னா ஏழைப்பாளைகள்லாம் வந்து எளிமையாக மாட்டுக்கறி தான் விலை மலிவாக கிடைக்கிறதுனால ஆட்டுக்கறி ரொம்ப ஹை லெவலில் விற்கிது. கோழிக்கறி தின்னாலும் யாருக்கு திருப்தி இல்லை, அது ஒரு பறவையோட கறின்றனால மிருகத்தோட கறி தான் டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கிறதுனால கோழிக்கறி அவ்வளோக்கு திருப்தி. கோழிக்கறியும் சாப்பிட்றாங்க, இருந்தாலும் அந்த ஆட்டுக்கறி சாப்பிடணுன்ற அந்த ஆசைக்காண்டி தான் மாட்டுக்கறி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க.
ஆட்டுக்கறி ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, நம்ம காசு கப்பு நம்மக்கிட்ட ரொம்ப இல்லை, அதனால நம்ம மாட்டுக்கறியை சாப்பிடுவோம், நல்லா தனக்கார சாப்பிடலான்ற அந்த மைண்ட் செட்டில் தான் மாட்டுக்கறி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறது, அது தப்புன்னு சொல்கிறது தான் இங்கே பிரச்சனை. அந்த மாட்டுக்கறி சாப்பிட்ற தப்புன்னு அவங்க வேறு எந்த நான்வெஜ் திங்காதன்னு சொல்ல வரல. மாட்டுக்கு தான் அவங்க இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, போராட்டிட்டு இருந்தாங்க, அதுக்கு எதிர் போராட்டம் போயிட்டுருக்குது. அப்போ வந்துட்டு இங்கே அவர் நான்வெஜ்ஜு சாப்பிட்டாரு, இவர் நான்வெஜ்ஜு சாப்பிட்டாருன்னு பஞ்சாயத்து பண்ணுறது தேவையில்லாத வேலை. ராமாயண கதையை எடுத்துகிட்டு வர்றது தேவையில்லாத வேலைன்னு தான் நான் சொல்லுவேன். அது கதையாக இருக்கட்டும், எதுக்கு அதை கொண்டு வரணும்? அப்போ எல்லாம் மற்ற மதத்தில் என்னென்னமோ விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, அப்போ அந்த விஷயத்தையும் கொண்டு வர வேண்டி வரும்ல. அப்போ அது ஒரு மத பிரச்சனையாக தானே மாறும். கதைனா கதை மாதிரி எடுங்க, எதுக்கு தேவையில்லாமல் அதெல்லாம் திணிக்கிறீங்க? வம்பா திணிச்ச மாதிரி இருக்குது. அந்த படம் எடுத்த ஒரு பேர் கூட கிருஷ்ணான்னு வருது, ஏதோ ரெட்டை பேராக வருது அவர் பேர். அதனால் இது வேணுக்குன்னே திணிக்கிற மாதிரி தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ராமரை எதுக்குடா வம்புக்கு இருக்கிறீங்க, அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டுமே அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ வந்து இந்த படம் ரிலீஸு டிசம்பர்லேயே ஆயிடுச்சு. டிசம்பர் 1 ஆச்சா, அதுக்கு முன்னாடி ஆச்சான்னு தெரில, டிசம்பர்லேயே ஆயிடுச்சு. அப்போ இப்போ ஓடிடியில் வந்த பிறகு ஏன் பிரச்சனை வருதுன்னா, ஒன்று இதை பற்றி யாரோ பேசியிருக்காங்க, வம்புலத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து அது ஹிந்தியில் வேறு மொழியிலலாம் வந்திருக்கணும். இந்த 2 விஷயம் நடந்தால் மட்டும்தான் இது பிரச்சனையாக மாறும். நமக்கு தெரியலை வேறு மொழியில் அதில் வந்திருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா எப்போயுமே ஒரு படம்னா இன்னொரு மொழியிலையும் போடுவாங்க, ஓடிடியில் போட்டால் அது நடக்கும். நமக்கு சரியாக தெரியல அந்த விவரம், ஏன்னா நான் பார்க்கவே இல்லை. அன்னபூர்ணின்னு தலைப்பு வச்சதே தேவையில்லாது என்னை பொறுத்த வரைக்கும். நான் ஃபஸ்ட்டே என்ன கதை சொன்னேன், இப்போ அந்த பொண்ணு பிராமண பொண்ணாக இருக்குது, ஏன் பிராமணர்களை கொண்டு வாரீங்க முதல்ல? இது ஒரு கதையாக முதல்ல? சாதாரண ஒரு பொண்ணை கொண்டு வர, சைவம் எத்தனையோ ஜாதியில் சைவமாக இருக்காங்க, சைவ புள்ளமாக இருக்காங்க. எங்கள் அப்பா சைவத்தில் ஆசாரின்னு வச்சுக்கோங்க, ஆசாரில் அவர் சைவம். அந்த மாதிரி நிறைய சைவமாகவே இருக்காங்க, வாழ்கிறவங்களாம் இருக்காங்க. சும்மா சைவ குடும்பத்துலேருந்து கொண்டு வர வேண்டியதுதானே. அது என்ன ஸ்ரீரங்கத்து ஐயங்காரு இல்லை ஐயர் விட்டு பொண்ணுன்னு கொண்டு வரீங்க? கதையை உங்களுக்கு வேணுக்குன்னே தான் நீங்கள் கொண்டு வரீங்க அந்த கதையை. என்ன புதுமை படைச்சிருக்கு அந்த கதை, ஒன்றும் பிடுங்கலை. ஒரு இனம் வந்து சைவமாகவே வாழுது, அவங்களுக்கு விருப்பப்பட்டவங்க அசைவமாக இருக்காங்க. ஆனால் அந்த இனத்துக்கான அடையாளமே சைவமாக வாழ்கிறது தான். அந்த இனத்துலேருந்து ஒரு பொண்ணை பிடிச்சி அது நான்வெஜ்ஜு சமைக்குது அப்படின்னு கொண்டு போகிறது, இதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலையா இல்லையா? ஏற்கனவே ஒரு படம் நசிரியாக பண்ணிட்டாங்க, அது ஒரு மாதிரி நல்லா அழகாக ஆயிடுச்சு, அது வேறு கதை. சரிங்களா? இப்போ ஐயரோ ஐயங்காரோ அவங்க நினச்சா அவங்க சாப்பிட்டுக்கலாம். ஆனால் பொதுவாக அவங்களுக்கு அந்த அந்த ஜாதிக்கே உள்ள விஷயம் வந்து சைவமாக வாழ்கிறதுன்றது, அதில் அதை விட்டு விலகி வர்றவங்க வர்றாங்க. அது யாரும் தடுக்கிறதில்ல, ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறதெல்லாம் இல்லை அவங்கள. நீ அசைவம் சாப்பிட்டியா, நீ எங்களோட சேராதன்னெலாம் யாரும் சொல்கிறதில்ல. அந்த சுதந்திரம்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் வந்து தேவையில்லாத இந்த படத்தில் இருக்கிற விஷயங்கள் வந்து தேவையில்லாத விஷயங்கள். ஒரு ஐயங்கார பொண்ணு சமைக்கிற மாதிரி கொண்டு வர்றதோ, அசைவமே சாப்பிடாத பொண்ணு சமைக்க போகுதுப்பா அப்படின்னு கொண்டு போக வேண்டியதானே. அப்போ அதுவே வம்புழுக்கிற வேலை தானே. அப்புறமாட்டி இன்னொரு விஷயம், அந்த பொண்ணு ஆல்ரெடி இயல்புலேயே முஸ்லீம் விட்டு கிறிஸ்டின் விட்டு பொண்ணு நயன்தாரா, இயல்புலேயே அவங்க கிறிஸ்டினாக இருக்கனால அப்போ அவங்க இந்த கேரக்டர் பண்ணும்போது அது கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் ஆகும். அதனால் தப்பு வந்து ஃபஸ்ட்டில் ஆரம்பிச்சிருச்சு. கதை எடுத்த விதத்தில் ராமரை இழுத்தது தேவையில்லாதுன்னு தான் நான் சொல்லுவேன். தேவையே இல்லை. என்னைய சங்கின்னு சொன்னால் சொல்லிட்டு போங்க, என்னத்துக்கு இந்த வேலை? உங்களுக்கே தெரியும், ஒரு விஷயம் கொண்டு வந்தோம்னா அது பஞ்சாயத்து ஆகணும். புரட்சி பண்ணுறீங்களோ? வீட்டில் நாட்டில் என்னென்ன பஞ்சாயத்தோ ஓடிக்கிட்டு இருக்கு, அதை கவனிக்கவே விடாமல் இந்த மாதிரி அந்த சினிமா அப்போ தான் உங்களுக்கு இதாகும், ரீச் ஆகி அந்த படத்தை எல்லோரும் போய் பார்க்கணும் தோணணும், சர்ச்சைக்காக்கி. தேவையில்லாத டைலாக்குங்க, அதுகளில் வந்த டைலாக் தேவையில்லாத டைலாக். நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி முக்காடெல்லாம் போட்டு தொழுவெல்லாம் பண்ணுவாங்களாம்ல. நயன்தாரெல்லாம் தேவையில்லாத, அதை தான் சொல்கிறேன், எதுக்கு அதை ஹைலைட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னே புரியலை. காசு நிறையா வச்சுருக்குன்னு ஹைலைட் பண்ணிகிட்டு இருக்காங்க போல். என்னை பொறுத்த வரைக்கும் அன்னபூர்ணி படத்தில் வந்த வசனங்கள் எதை தேவையற்றதுன்னு நினைக்கிறாங்களோ அது தேவையற்றது தான். சரிங்களா? நான் சொன்ன மாதிரி சீதாதேவி அந்த வால்மீகி ஆசிரமத்தில் தான் குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. வால்மீகி தான் ராமாயணத்தை எழுதினவர். அவர் எழுதின நிறையா விஷயங்களை ஃபில்ட்ரு பண்ணி தவிர்த்துட்டு நம்ம கம்பர் வந்து கம்பராமாயணம்னு ஒன்று எழுதினார். அவர் எழுதினது வந்து 12ஆம் நூற்றாண்டில். வால்மீகி ராமாயணம் வந்தது கிமு 4000 அப்படின்றாங்க. நம்ம கம்பராமாயணம் வந்தது 12ஆம் நூற்றாண்டில். ரொம்ப கேப் இருக்குது. சரிங்களா?
திருக்குறளையும் கம்பராமாயணத்தை போட்டுறாங்க. இங்கேயும் பார்த்தா ராமனை முன்னிலைப்படுத்த மாட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டு பக்கம் வந்து அதை பற்றி நிறையா சொற்பொழிவாக இருக்கட்டும், என்னமோ வைப்பாங்க, பட்டிமன்றம் மாதிரி இன்னொரு பேருக்கு வழக்காடு மன்றம்னு ஒன்று பேர் வைப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா வாலி சுக்கிரீவன் சம்மந்தப்பட்டது, ராமன் செய்தது சரியா அப்படின்றது மாதிரி வரும், அனுமனோட பக்தி வரும், இந்த மாதிரி விஷயம் வருமே தவிர ராமனை ஹைலைட் பண்ணி எதுவுமே வராது. சரிங்களா? இங்கே வந்து நம்ம கம்பராமாயணத்தை எடுத்துக்கிட்டு சுக்கிரீவன் வாலியை பற்றி தான் மெயினாக நிறைய பேசியிருக்காங்க பட்டிமன்றங்களில். மிஞ்சி போனால் அனுமனை பேசுவாங்க. அப்போ தெற்க இருக்கிற ஆளுகளை பற்றி தான் ஹைலைட் பண்ணி பேசியிருப்பாங்க. கம்பராமாயணத்தை வச்சு நடக்கிற வழக்காடு மன்றம் ஃபுல்லாக ராமரை ஹைலைட் பண்ணவே மாட்டாங்க. ராமரை ஹைலைட் பண்ணுறது ஃபுல்லாக வடக்க தான். நம்ம பக்கத்துக்கு அந்த வேலை கிடையாது. ரொம்ப நல்லா இருங்க கம்பராமாயணத்தை வச்சுட்டு பேசுகிற வழக்காடு மன்றம் எதுனா இருந்துச்சுன்னா பாருங்கள் யூடியூப்பில். சரிங்களா? எனக்கு இன்னும் ஆழமாக இதுக்குள்ளே போனோம்னா சமஸ்கிருதத்தில் தான் இருந்திருக்கும். சமஸ்கிருதம்லாம் ஒரு காலத்தில் எழுத்து வடிவம் பெறல, இதுவாக தான் இருந்திருக்கு, வாய்மொழியாக தான் இருந்திருக்கு. அப்புறம் தான் அது எழுத்து வடிவம் பெற்றிருக்கு. அதனால் வால்மீகி ராமாயணன்றது அவர் எழுதினாரா இல்லை அதை பாடல்களாகவே மனப்பாடம் பண்ண பழக்கினாங்களா என்னன்னே சரியாக தெரில. ஏன்னா ரொம்ப அதுக்கு எதுவும் ஒரு தொன்மம் தொல்பொருள் ஆய்வுலேருந்து கண்டுபிடிச்ச சான்றுகள் அப்படின்னு எதுவும் இருக்குமா என்னன்னு தெரில. வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அப்படி இருக்குதான்னு தேடி பார்க்கணும். நமக்கு தமிழ் மொழியை வச்சுட்டு தேடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் இங்கே தமிழ்நாடு முழுக்க கம்பராமாயணம் தான் மெயினாக பேசப்படும். அதனால தான் நமக்கு ராமாயணம்னா பிடிச்சி போனது. நம்ம டேரெக்டாக வால்மீகி ராமாயணம்லாம் யாரும் படிக்கலை. இங்கே இருக்கிற பிராமின்ஸே கம்பராமாயணத்தை நிறையா படிச்சிருக்காங்களா, வால்மீகி ராமாயணத்தை நிறையா படிச்சிருக்காங்களான்னு தெரியலை. நார்மலான ஜனங்களுக்கு வந்து பேராசிரியர்கள் பட்டிமன்றத்தின் வாயிலாகவும் வழக்காடு மன்றத்தின் வாயிலாகவும் சொற்பொழிவின் வாயிலாகவும் அவங்க நமக்கு அறிமுகப்படுத்திருக்கிறது எல்லாமே கம்பராமாயணம். கம்பன் கழகம்னு ஒன்று வச்சுட்டு கம்பராமாயணம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதில் வந்து ராமனை பிரதானப்படுத்தாமல் நம்ம சுக்ரீவன், வாலி, ஹனுமன் இவங்கள தான் பிரதானப்படுத்தி நமக்கு நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காங்க.